அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, இன்றைக்கு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள் அதிமுகவின் முன்னாள் தலகர்த்தர்கள் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. வடக்கில் பாஜக வாஷிங் மெஷின் போன்று தமிழ்நாட்டிலும் ஒரு வாஷிங் மெஷின் என திருமிகு கனிமொழி அவர்களும் விமர்சித்திருக்கிறார். பல்வேறு விமர்சனங்களும் இது ஒட்டி வந்திருக்கின்றன. இந்த ரெண்டு புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தாவேகா மீதான வாஷிங் மிஷின் விமர்சனம் எப்படி எதிர்கொள்ள போகிறார் விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி அவர்கள், வணக்கம் கேசிபி. அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள், வணக்கம் மதிவாணன். அரசியல் விமர்சகர் திரு வில்சன் அவர்கள், வணக்கம் திரு வில்சன். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம் திரு மணி. சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இது பெரிய ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. எப்படி இந்த நிகழ்வை பார்க்குறீங்க? துரதிருஷ்டவசமானது, தவறானது, மிக மிக தவறான முன்னுதாரணத்தையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார். இது அவருக்கு வாக்களித்தவர்களுக்கு ஏமாற்றத்தை தான் அளித்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் என்பதை தாண்டி குட்கா வழக்கில் அவர் ஒரு முக்கியமான குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கிறார். சி விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அந்த வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழல் வழக்குகளாக இருந்தால் கூட அது அரசியல்வாதிகள் மீதான ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் பலர் அதில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிலர் தண்டிக்கவும் பட்டிருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரே காரணத்தால் அவரை குற்றவாளி என்று கருதிவிட முடியாது என்ற ஒரு வாதத்தை கூட கரப்ஷன் கேசஸ்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பட் குட்கா வழக்கு போன்ற வழக்குகள், அதாவது அது ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்டது, போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்டது, இன்றைக்கு மனிதகுலத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருப்பது, தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல, மனிதகுலத்தின் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக இருப்பது போதைப்பொருள் பழக்கம். எல்லா நாடுகளுமே இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கின்றன அதை ஒழிப்பதற்கு. தமிழ்நாட்டின் பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்றாகவும் கூட அது இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அத்தகைய குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவரை, அவர் தண்டிக்கப்படவில்லை, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன், அத்தகைய குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவரை தூய சக்தி என்று தங்களை வர்ணித்து கொண்ட ஒரு கட்சி எப்படி சேர்த்து கொண்டது என்று எனக்கு புரியவில்லை. இது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம். எதற்காக இதை இவர்கள் செய்கிறார்கள் என்றும் புரியவில்லை. 118 வேணும், 107 இருக்குது. அந்த கேப்பை எவ்வளோ தூரம் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ, இட்டு நிரப்ப முடியுமோ, அதற்காக இவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த முடிவு ஒரு பெருத்த பின்னடைவு என்று தான் நான் பார்க்கிறேன். எதை வைத்து இவர்கள் நியாயப்படுத்துவார்கள்? தூய சக்தி என்று இவர்கள் எப்படி இனிமேல் பேசுவார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அந்த தூய சக்தி அப்படின்ற இமேஜ் அடி வாங்கிடும், மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கேன். இது என்னது? இது என்ன அரசியல்? இது இன்றைக்கு நீங்கள் அவங்க அறப்போர் இயக்கம் சொன்ன மாதிரி இனிமேல் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் இல்லை, குட்கா வெற்றி கழகம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்ஸ், மிகப்பெரிய அளவில் நம்பகத்தன்மை உள்ள ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள், உங்களை ஆதரித்தவர்கள், திமுக அதிமுக 2 அமைச்சரவையிலும் இருந்த அமைச்சர்கள் மீது கடந்த பல ஆண்டுகளாக ஊழல் வழக்குகளை தொடுத்து அதில் சிலதில் வெற்றியும் பெற்றவர்கள், அவர்களுடைய நம்பகத்தன்மையில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அவர்கள் இன்றைக்கு உங்களை சாட ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி இதை நியாயப்படுத்துவீங்க? ஒரு வாதம், அவர்கள் தண்டிக்கப்படாதவரை எல்லோரும் நிரபராதிகள் என்பது உங்களுக்கு சில வழக்குகளுக்கு பொருந்தாது. அப்படி என்ன தேவை வந்தது உங்களுக்கு? இன்றைக்கு திரு ஆதவ அர்ஜுனா திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றப்ப இந்த நெருக்கடி இவங்களுக்கும் வந்துருங்க. அவங்களாவது ஆண்டாங்க, எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டாங்க. கிட்டத்தட்ட 6 தசாப்தங்களில் ஆண்டுக்கு 2 முறை அல்லது 5 முறை என்று கிட்டத்தட்ட ஒரு 25-27 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி அது. அவர்கள் மீது ஊழல் கரைப்படுகிறது என்றால் நாம் புரிந்து கொள்ளலாம். ஊழல் என்பது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம், ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் ஆட்சிக்கு 2 மாதத்திலே நீங்கள் இந்த காரியத்தை எதற்காக செய்கிறீர்கள்? என்ன தேவை வந்தது? ஆதவர்ஜுனா சொல்ல தேர்தல் வேலை செய்ய நமக்கு களத்தில் ஆட்கள் தேவை. அப்போ அவங்கள சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன விதமான உங்களுக்கு தகுதி இருக்கிறது? எதை வச்சு நியாயப்படுத்துவீங்கன்றீங்க? ஒரு காரணத்தை சொல்லுங்க நியாயப்படுத்துறது. உங்களுக்கு எம்எல்ஏ வேணும், அவ்வளவுதானே? இந்த வாக்களித்த மக்கள் 35% வாக்கு என்பது மிகப்பெரிய சாதனை. நாம் பலமுறை அதை பேசியிருக்கோம். 30% வாக்குகளைத்தான் எம்ஜிஆர் பெற்றார். 4-5 கட்சிகளை கூட்டாக வைத்துக்கொண்டு 130 சீட்டு வாங்கினார். அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு சீட் கன்வென்ஷன் ஆகல. பட் இந்த சாதனை என்ற அளவில் ஜோசப் விஜயோட சாதனை மிகப்பெரிய சாதனை. மோடி அவர்கள் கூட செய்யாத சாதனை. அவர்கள் வாங்கிய 37% வாக்குகள் கூட 40 கட்சிகளை சேர்த்து வைத்துக்கொண்டு, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் யாருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை. தேசிய அளவிலும் எந்த தலைவரும் செய்யாத சாதனை. 35% வாங்கி 2 பெரிய கட்சிகளை வீழ்த்தியது என்பது. ஈவன் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே 107 சீட்டை வச்சுட்டு ஆள முடியும்.
இதுதான் எங்களோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், இதுதான் எங்களுடைய செயல் திட்டம், இது எங்களோட ஆக்ஷன் பிளான், ஒப்புக்கொண்டு இதை ஆதரிப்பவர்கள் ஆதரிக்கலாம், இருகரம் குறிப்பி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். யாருக்காவது பிடிக்கலையா நீங்கள் தாராளமாக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுங்கள். எந்த நேரமும் நாங்கள் தோற்று வெளியேற எதிர்க்கட்சியாகவோ அல்லது மீண்டும் மக்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஒருபோதும் இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டோம். ஆளை இழுக்கிறது, கட்சியை உடைகிறது, குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களை அமைச்சரவையில் கட்சியில் சேர்த்து கொள்வது காரியங்களை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். நாங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், இப்படியே நாங்கள் ரன் பண்ணுவோம்னு சொன்னால் 5 வருஷம் அவரை கவிழ்க்கக்கூடிய தைரியம் ஒரு எம்எல்ஏ கூட, திமுகவில் இருக்க ஒரு எம்எல்ஏ கூட வராது. ஏன்னா அவங்க தான் பல கோடிகளை செலவு பண்ணி ஜெயிச்சவங்க. ஒரு அருமையான வாய்ப்பை ஜோசப் விஜய் தவற விட்டு கொண்டிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். மணி முதல்ல என்ன சொல்லுதுன்னா, அதிமுகலேருந்து வந்தா கூட சில குற்ற பின்னணி கொண்டவர்களை நாங்கள் சேர்க்க போறது இல்லை அப்படின்னு முதல்ல ஒரு பேச்சு வந்தது, ஒரு தகவல் வந்து பேசினாங்க. டிபேட்லேயே கூட பேசுறவங்க எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், இது மாதிரி குற்ற பின்னணி வழக்கு பின்னணி இருக்கிறவங்களான்னு. ஆனா அதுல ஒரு ஷிஃப்ட் வந்துருச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் தொடர்ந்து சொல்றாங்க, பட் அவங்க பேச்சையும் கேட்ட மாதிரி தெரியல. அது எப்படி புரிஞ்சுக்கிறது, என்ன நடக்குது? அதாங்க பதவி கொடுக்குற மோகம். அதுதான் பதவின்னு வந்துடுச்சுன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான். 2 பேர் தான் இந்திய வரலாறுல அப்படி பார்த்தீங்கன்னா மகப்பெரிய புருஷர்கள். ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று பெரியார். அவங்க நினச்சிருந்தா எந்த பதவி வேணால் அடைஞ்சிருக்கலாம். கண்ணீர் துளிகள்னார்ல பெரியார் திமுக ஆரம்பிச்சப்ப. ஏன்னா இந்த காம்ப்ரமைஸ்லாம் நீ பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நம்பிக்கையில் தானே மக்கள் 35% வாக்களிச்சாங்க விஜய்க்கு. ஆனா நீங்க சொல்லுவது அந்த காம்ப்ரமைஸ் கூட தேவையில்லாத சூழல், தேவையே இல்லைன்ற. நான் 107 போதும் 5 வருஷம் ஆள்றதுக்கு. ஒருத்தருக்கு தைரியம் கிடையாது இந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு. நான் சொல்றேன், யாரு போய் குறைவாக காசு செலவு பண்ணி ஜெயிச்சது தாவேக்கா எம்எல்ஏக்கள். சில செலவு பண்ணியிருக்காங்க, நான் மறுக்கல. திமுக எம்எல்ஏக்களை போல ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 20 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்க, அவர் மனசாட்சிக்கு தெரியும். அப்போ எந்த எம்எல்ஏவால் இந்த 59 + 47 யாருக்கு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கு? மிக அற்புதமான வாய்ப்பு. ஆக்சுவலாக இது பியூட்டி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். இது இந்த மக்களோட தீர்ப்பு அற்புதமானது, இயற்கையாக நிகழ்ந்தது, நாட் பை டிசைன். 107 கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு கடிவாளம் கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி நாங்கள் பார்க்குறோன்னு. இயற்கையாக கொடுத்த வாய்ப்பு, அதை தாவேக்கா தவற விட்டு கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் நிச்சயமாக சொல்லுகிறேன், குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு உள்ளவர்கள், தூய்மையான அரசியலை விரும்புபவர்கள், அது ஒரு கனவு தான், நான் ஒத்துக்கிறேன். அப்படி எல்லாருமே இருந்துட முடியாது. பட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவங்கள இன்னைக்கு நாளைக்கு அவர் ஒருவேளை தண்டிக்கப்பட்டால் விடுதலை ஆனார்னா வேற, சிபிஐ சார்ஜ் ஷீட் பண்ணி ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குங்க. எப்படி நீங்க அவரை கொண்டு வந்து சேர்க்குறீங்க? அப்ப தூய அரசியலை பத்தி பேசுறதுக்கான உங்களுடைய உரிமை என்பது எங்க போகுது? அப்ப இது ஆதரித்த கட்சிகளோட நிலைமை என்ன? அவங்களையும் சேர்த்து தான் கேட்கிறேன். நேற்றுக்கு பெரிய கூட்டம் நடந்தது. அவங்க இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் வைப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். கோஆர்டினேட்டர் போடுறான்றாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் வரவேற்கத்தக்கது. ஆனா சில அடிப்படை விழுமியங்கள் இருக்குல்ல, இப்ப இதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? அவங்களுக்கும் அந்த நெருக்கடி இந்த நெருக்கடி அவர்களுக்கும் பேசலாம். கேசிபி ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லி மக்கள் மன்றங்கள் அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தேவை இருந்து அவங்கள ஆதரிச்சிருக்கிறாங்க. இப்போ மற்றவர்கள் போனப்போ கூட அது பெரிய விவாத பொருளா இல்லை. உட்கட்சி பிரச்சனை, உள்ளுக்கு வராங்க, சேர்த்துக்கிறாங்க. ஆனால் இப்போ குற்ற பின்னணி இருக்கிற தன்மை இருக்கு. அப்போ ஊழல் நிலைப்பாடு, இப்போ ஊழல் சக்தின்னு அதிமுக யாரை தான் தாவேகா சொல்லுது? அந்த கேள்வி போச்சு இல்லை? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமா திரு மணிசார் சொல்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சில அரசியல் நடைமுறைகள் இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடக்கணும். இப்போ சமீபத்தில் தாவேகா எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கிற முயற்சின்னு சொல்லி இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருகிற பொழுது அரசாங்கத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியது, அதாவது 1.25 கோடி வாக்காளர்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கவன சிதறலால் இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்போ அதிமுகவில் 25 பேர், அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்பட தாவேகாவை ஆதரிக்கலாம் என்று பேசப்பட்டு, ஆனால் கடைசி நிமிடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும், அவர் இல்லாமல் மற்றவர்கள் தாவேகாவோடு இணைந்து அமைகிற அந்த ஆட்சியில் பங்கெடுக்க கூடாது என்கிற ஒரு முடிவில் ஒரு கருத்து வேறுபாடு வருது. ஒரு 25 பேர் ஆதரித்து வாக்களித்து விடுகிறார்கள். அப்படி வாக்களித்ததற்கு பிறகு அவர்கள் திரும்ப அந்த தகுதி நீக்கத்துக்கு ஆளாகி விடுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுது.
நான் கேட்பது கேசிபி இது எல்லாம் அதிமுக பிரச்சனை. அதுக்கு தான் நான் கேட்பது விஜய்க்கு என்ன தேவை இருக்கு? அதுக்கு முதலமைச்சருக்கு என்ன தேவை? அதுக்கு தான் நான் வர்றேன். அதாவது திரும்ப இணைஞ்சிடறாங்க. இணைந்ததற்கு பிறகு அவர்களால இணைந்து பயணிக்க முடியாத மீண்டும் ஒரு விரோத போக்கு வருகிற பொழுது அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரித்து வாக்களித்த காரணத்தால் ஒரு நட்டாத்தில் விடப்பட்ட ஒரு நிலைக்கு வர்றாங்க. சரி, அடுத்து இன்றைய மணிசார் சொல்லுகிற அந்த பெரும்பான்மையான வழக்குகள் இப்ப இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் இனிமேல் போடுறதுக்கு எது இல்லை, எல்லாமே முன்னாடியே எஃப்ஐஆர் போட்டது. பெரும்பாலான வழக்குகள்ல சார்ஜ் ஷீட்டும் ஆயிடுச்சு. சரி, அப்ப இதுல அரசாங்கத்துக்கு உண்டான ரோல் எதுவுமே இல்லை சார். நீங்க மணி அவர்கள் சொன்னது ஒரு எலெக்ஷன்றது. இப்ப இதுகாலும் திமுக அதிமுக ஆட்சி செஞ்சிச்சு, அவங்களை கைது பண்ணாங்க, இவங்களை கைது பண்ணாங்க, அது வேற. நீங்க தூய சக்தின்னு கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கூட திரு ஆதவ் அர்ஜுனா திமுகவை பார்த்து ஊழல்ன்றாங்க. யார சொல்றாங்க? ஒண்ணு ஊழல் சக்தின்னு அதிமுக பிரச்சாரத்துல எல்லாம் சொல்லிட்டு ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது, சி விஜயபாஸ்கர் கிடையாது, எம்ஆர் விஜயபாஸ்கர். யாரு தான் சார் ஊழல் சக்தி? எந்த இடத்துலயாவது சி விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்களா? இல்ல, இது கரெக்டா சொல்லியிருக்காங்களா? இல்ல, விஜய் அவர்கள் புதிய மேல வழக்கு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்க ஒரு கேசிபி இப்போ அப்படி பாத்தீங்கன்னா நீங்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்க தூய சக்தின்னு ஒண்ணு கிளைம் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எலெக்ஷன் வந்தது ஜெயிச்சாரு, இதை சொல்லாமா? அது கரெக்டா? இப்ப நீங்க இந்த உங்க தலைப்பிலேயே கூட கனிமொழி அவர்கள் சொன்னதை போட்டிருந்தாங்க. அவங்களும் வாஷிங் மிஷின் தான். அதான் சொல்றேன். அதாவது இதுக்கு தேர்தல்ல 2021 தேர்தல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன? கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனர் ஓபிஎஸ் மீது ஐஐடியிலிருந்து ரிப்போர்ட் வந்த உடனே நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சட்டமன்ற பதிவேடுகளில் இன்றைக்கு இருக்கு. எந்த நடவடிக்கை? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இல்ல இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் இப்ப கேசிபி அவர்கள்ட்ட கேட்பேன். பாஜகல ஒரு வாஷிங் மிஷின், திமுகவுல ஒரு வாஷிங் மிஷின், தாவேகாவுல ஒரு வாஷிங் மிஷின். ஓகேவா? இல்ல, அதாவது இதையும் தவிர்த்திருந்தா நல்லா இருக்கும். ஆனா ஒரு சேர்ந்ததற்கு பிறகு அல்லது அவர்கள் ஆதரித்து வாக்களித்ததற்கு பிறகு அவங்க இதுல சேர்ந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் நான் என்னன்னா, மணி அவர்கள் நம்ம யாரையும் முன்முடிவுக்கு நான் குற்றம் சுமத்தல. அது திரு செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் அல்லது சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும். ஆனா மணி அவர்கள் கேட்பது திரு விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு சூழலே இல்லை. அவருக்கு ஆதரவு இருக்கு, மக்கள் சக்தி ஆதரவு இருக்கு, தனிப்பெரும் செல்வாக்கோடு புரட்சியே நடத்திட்டு இருக்கிறார். ஏன் இந்த சிக்கல், ஏன் இந்த நெருக்கடியில மாட்டிக்கிறாருன்ற கேள்வியை தானே அவர். அது நல்ல மணிசார் சொன்னதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஐ எம் நாட் ஃபார் விஜயபாஸ்கர். ரெண்டு விஜயபாஸ்கருக்குமே இல்லை, எந்த ஊழல் சக்திகளுக்கு இல்லை. மணி அவர்களாவது ரொம்ப சாஃப்டா சொன்னாரு. இதை விட கடுமையாக விஜயபாஸ்கரை பல இடத்துல குட்கா பாஸ்கர் தான் நான் விமர்சிச்சிருக்கேன். எனக்கு அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சில நேரங்களில் ஒரு அரசாங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற பொழுது சில நிலைகளில் இதுவுமே தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா சில நிலைகளில் இவர்களுக்கு நம்பி வாக்களித்தவர்கள் இங்க இணைகிறேன் என்கிற பொழுது தவிர்த்திருந்தா நல்லா இருக்கும். பட் கவர்மெண்ட்டை காப்பாற்றணுன்றதுதான் இன்டென்ஷன். கவர்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது இல்ல. இப்ப வெறும் கரப்ஷனா இருந்தா நான் அதான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். அவர் சரியா கவனிக்கல. இஃப் இட் இஸ் பியூர்லி கரப்ஷன் கேஸ்னா நான் இவ்வளவு பேச மாட்டேன். குட்கா கேஸ், ட்ரக் கேஸ்ல குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தரை சார்ஜ் ஷீட்டட் பர்சன் நீங்க சேர்க்கிறீங்கன்னா எதுக்கு இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றணும்? இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றணும் எதுக்காக காப்பாற்றணும்? அது சொல்லுங்க. சரி, நாளைக்கு அவர் அக்யூட்டல் ஆயிட்டாருன்னா அது வேற சார். இன்னைக்கு நாளைக்கு அவர் அக்யூட்டல் ஆயிடுற விஷயங்கள்ல அக்யூட்டல்லா கன்விக்ஷனான்றது கிடையாது சார். சில பர்சன் சில கேसेस நீங்க சார்ஜஸ் இருந்தாலே நீங்க சேர்த்துக்கூடாது. அவர் நிரபராதி. நீதிமன்றத்தின்படி லீகல் இதுல தண்டிக்கப்படுகிற வரை இல்ல அவர் சாஃப்டா அவரை சப்போர்ட் பண்றாரு. நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நான் சொல்வதை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மறைமுகமாக விஜயபாஸ்கரை ஆதரிக்கிறீர்கள். இல்ல ரொம்ப ரொம்ப சீரியஸான சார்ஜஸ் இது. இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை எவர் ஒருவரும் அமைச்சரவையில் சேர்க்கிறார்கள் என்றால் அந்த அரசின் நம்பகத்தன்மை கட்சியில சேர்க்கிறதோ அவர் கட்சியில சேர்க்கிறது. கட்சியில நீங்க ஆன்லைன்ல உறுப்பினர் போடுறாங்க எல்லா கட்சியிலயும். இல்ல யார் கேசிபி இன்னைக்கு இல்ல கேசிபி நீங்க சொல்றது இல்ல கேசிபி ஐபிஎஸ் இல்ல ஒரே ஒரு விஷயம் கேசிபி ஒரே ஒரு செகண்ட். இப்ப நீங்க கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. மிஸ்டு கால் கொடுத்து வந்தாங்கங்க, ஆன்லைன்ல வந்துட்டாங்கன்னா வேற. இது சம்பந்தமா 40 நாள் விவாதம் போகுது. இடதுசாரிகள் பேசியாச்சு.
இப்ப இணைப்பு விழான்றது கொண்டாடி நடத்தியிருக்கீங்க. இது ஏதோ யாருக்கு தெரியாம ஒரே ஒரு பாயிண்ட் சுருக்கமா நான் சொல்லிடுறேங்க. சுருக்கமா சார், இப்ப கரப்ஷன் கேசஸ்ல கூட வந்து ஃப்ரேம் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு அமைச்சரை யாரோ செஞ்ச தப்புக்கு. ட்ரக் கேசஸ்ல இந்த சிஸ்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு விஐபி, அவர் ஒரு அமைச்சர், ஒரு சாலிட் எவிடன்ஸ் இல்லாம பிரைம ஃபேஸே கேஸ் இல்லாம சிபிஐ ஃபிக்ஸ் பண்ணாது, சார்ஜ் ஷீட் பண்ணாது. அப்படிப்பட்டவரை வந்து அவர் அக்யூட்டல் கன்விக்ஷன் பேசுறதே தவறு சார். நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வந்து இவங்க வந்து பல குற்றச்சாட்டு, அது கரப்ஷன் கேஸ், ட்ரக் கேஸ் கிடையாது இல்லையா? அவர் திருப்பி that is not a drug case. சோ அவர் திருப்பி அக்யூட்டல் ஆனாரா இல்லையா? எந்த தேவை இருக்குன்னு சொல்ல நான் சொல்றது, அவர் இன்னும் தண்டிக்கப்படல. அடுத்து இந்த அரசாங்கத்தால் விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் எதுவும் இல்ல. அவர் அமைச்சர் ஆக்கப்படல. இருந்த எம்எல்ஏவும் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு தான் எப்படி நம்ம உறுதியா சொல்ல இல்ல? நான் கேக்குறது நம்ம எப்படி உறுதியா சொல்ல வேண்டாம். நான் ஒரே கேள்வி, ஒருவேளை நான் யூகத்துல தான் கேக்குறேன், நீங்க பேசலாம். ஒருவேளை கொடுத்தாங்கன்னா உங்க நிலை தவிர்க்கப்படணும். ரிசைன் பண்ணவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுங்கிறது தவிர்க்கப்படணும். வில்சன், உட்கட்சியில பிரச்சனை இருக்கு, அத பலரும் உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேற இடத்துக்கு நகரணும் அப்படின்னு தாவேகா திமுகவை கடுமையாக எதிர்க்குது, அந்த இடத்துக்கு வராங்கன்றது. இப்போ கேசிபி அவர்கள் சொல்ல மாதிரி கவர்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னு, அதில் என்ன சிக்கல் இருக்குன்றது தானே கேசிபி சொல்ல. இல்லை, கவர்மெண்ட்டை காப்பாற்றணும். ஏன்னா அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்ற விடுதலை சிறுத்தைகளை நம்ம நம்ப முடியாது, கம்யூனிஸ்டுகளை நம்ப முடியாது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சிறுபான்மையின மக்களை நம்பவே முடியாது. எந்த நேரம்னாலும் மாறிடுவாங்க. அப்போது இவர்களையெல்லாம் நம்பாமல் இவர்களெல்லாம் வெளிவேஷம் போட்டு இவர்களை அழைத்து அமைச்சர் பதவி கொடுத்து கௌரவிக்கிறோம் என்றால் இது மொத்தமும் விஜயும் தாவேக்காவும் செய்கிற வெளிவேஷம். அமைச்சர் பதவி சீட்டே கொடுப்பாங்களான்னு தெரியலையே. இல்லையே, சீட்டே கொடுப்பாங்களான்னு தெரியலையே. இல்லை சார், நீங்கள் என்ன சொல்றீங்க? இப்போ காப்பாற்றுறதுக்குன்னு தானே சொல்லிட்டீங்க. கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு இந்த வழியை தேடுறாங்கன்னா அந்த வழி மேலே நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். 120 இடங்கள் இருக்குதுல்ல, அப்போ அதுக்காக நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் இது பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தையிலேயே அதுதான் அர்த்தம். கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்குன்னா எங்களால் விஜயபாஸ்கர்களை வச்சு தான் காப்பாற்ற முடியும், திருமாவளவங்களை வச்சு காப்பாற்ற முடியாதுன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க அவங்க. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது தாவேக்கா மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் சீரியஸ் குற்றச்சாட்டுகள் 2 இருக்குது. அதாவது முதல் விஷயம் எப்படின்னா, அந்த 25 பேர் இருக்கிறாங்கனாலே தெரியாது அந்த வீட்டுக்குள்ளே, சிவி சண்முகம் வீட்டுக்குள்ளே. இவர் ஐயா போய் ஒரு சோபாவில் உட்காந்து பேசினார். அதற்கு பிறகு அது 25 மாறிச்சானும் தெரியாது. சரி, இவர் கொடுத்த ஊக்கத்தாலேயோ ஆக்கத்தாலேயோ அது இப்போ 10 இருந்தது 25 மாறிச்சான்னு கூட தெரியாது. ஆன்டி டிஃபெக்ஷனால இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அண்டர் பிரைபரி இன் யூனிஃபார்ம்ன்றது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த காமராஜரை காரில் உட்கார வைத்து அவரிடம் அந்த கவர்னருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபார்மேட்டில் கையெழுத்து வாங்கினது யார்? அது வீடியோ எடுத்தது யார்? இது குதிரை பேரத்தில் நம்பர் 1 இடத்துல இருக்குது இந்த குற்றச்சாட்டு. 3, ஏன்னா அவரே போய் வழக்க கொடுத்தாரு, கவர்னர் அலுவலகம் போயிட்டு அதுக்கு பிறகு வெளியே இருந்து வாக்குமூலமே கொடுத்தாரு. அந்த மாதிரி நான் செய்யவே இல்லைன்றது. இந்த விஷயத்துல இப்ப வரவங்களை வேண்டான்னு சொல்லிடணும் இல்ல. இது மூணாவது விஷயம் சொல்றேன். வைகோ அவர்கள் சொன்ன விஷயம். வைகோ அவர்கள் சொன்னார், அந்த 2 பேரை ராஜினாமா செய்தா காலியாவும் நானே வரேன் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொன்னார்ன்றதான் அந்த கூட்டத்திலையும் அவர் பேசினது, வெளியும் சொன்னது, பிறகு மாற்றி சொன்னார். இந்த 3ம் ஒரு எவிடன்ஸ் என்னன்னா, குதிரை பேரம் இவர்கள் நடத்துகிறார்கள் அப்படின்றது. தூய சக்தி கிடையாது. 4ஆம் தேதி முடிஞ்சு 5ஆம் தேதியிலேருந்தே இவர்கள் ஊழல் சக்தி தான் அப்படின்னு மாறிட்டாங்க. அது ஒன்று. அடுத்தது என்னன்னா, இப்போ எதிர்கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. ஏன்னா இவங்களும் வந்து இந்த மாதிரி குதிரை பேரம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. அது ஆளுங்கட்சி சார்பாக நடக்கிறதால காவல்துறை முதற்கொண்டு அவங்ககிட்ட தான் இருக்குது. அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கணும் தெரியாது. ஏன்னா 3/2 பங்கு வேணும்னா 72 எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசினாதான் ஆன்டி டிஃபெக்ஷனாலேருந்து தப்பிக்க முடியுன்றது அதே உண்மையான்னு தெரியாது. ஆனால் 72 எம்எல்ஏக்கள் கிட்ட பேசினாங்களான்னு தெரியாது. ஒரு இளையராஜா தான் வராரு அப்படின்றது, இது கன்சிஸ்டன்சி தெரியாது நம்மளுக்கு. இதையெல்லாம் ஒரு பக்கம். நீங்கள் இதையெல்லாம் தாண்டி, குதிரை பேரம்ன்றதை தாண்டி நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் இப்போ இந்த கேள்வி வருது. என்னென்னா, விஜயபாஸ்கர்களை சேர்க்கும் பொழுது இந்த கேள்வி அவங்ககிட்ட வருது. ஆனால் என்னென்னா, மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இப்போ மணி ஐயாவுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், எனக்கு ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அந்த தூய சக்தி அவங்கன்ற பிம்பம் 5ஆம் தேதியே உடைக்கப்பட்டு விட்டது அப்படின்றது நல்லா தெரியும். என்னைக்குன்னா, அந்த நம்ம காமராஜர் அவர்களை
அவர்கள் தூக்கும்போது அமமுக கையெழுத்து கட்சி தலைவர்கிட்ட வாங்காம எம்எல்ஏ கிட்ட வாங்குறாங்கனாலே அது தூய சக்தி. திரு வில்சன், இந்த இடத்துல தான் அங்க உட்கட்சி பிரச்சனை இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து துரோகம் செய்யறாங்க, அவங்க திமுகவோடு கூட்டணி அமைச்சு பண்றாங்க, அது எங்களால தாங்கிக்கவே முடியல, அப்ப எங்களுக்கு இயற்கையா ஒரு கட்சி இருக்கு, நாங்க அங்க வந்து சேரோன்ற மாதிரி இதை புரிஞ்சுக்க. நடுவில் ஒரு 27ஆம் தேதி ஒன்று வந்துச்சுல, மே 27ஆம் தேதி, விஜயன் மறந்தாச்சா? 13ஆம் தேதி வந்து திமுக கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போறாங்க, அதனால இது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, தூய சக்தி எங்களுக்கு தெய்வமா பார்க்குறோம், நாங்கள் விஜயை நாங்கள் அவரை ஆதரிச்சிரோன்னு 25 பேர் போயிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு 14 நாள் கழிச்சு 27ஆம் தேதி வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்களா? அது யாருக்கிட்ட கொடுத்தாங்க? நீங்க சொல்ற அந்த துரோகி எடப்பாடி கிட்ட தானே கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? எதுக்கு கொடுத்தாங்க? இவங்கெல்லாம் வந்து தாவேக்கால இருக்கிற புதிய ரசிகர்கள் மாதிரி, அவங்கள மாதிரி இப்போ அனுபவம் இல்லாதவர்களோ இல்லை ஒரு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கலாம் தாவேக்கால இருக்கிற அந்த ரசிகர்கள், அந்த இளைஞர்கள் அப்படின்னு. ஆனால் அனுபவஸ்தர்கள், ஜாம்பவான்கள் எல்லாம் சொல்றீங்க. 15ஆவது நாள் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து நாங்கள் செய்த தவறு அப்படின்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்து அது இன்னொரு காப்பி போய் சபாநாயகர்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நாங்க எங்க தலைவர்கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து சொல்றதான் எஸ்பி வேலுமணி வேற ஒரு தன்மையில சொல்றாரு, அவங்களுக்கு கேட்ட பதவியே கொடுக்கல, அதனால போயாச்சு. இப்ப எனக்கு அது கேள்வி நான் கேட்டது இல்ல சார். இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதிமுகல. இப்ப விஜய் அவர்கள் வரவங்க எல்லாம் நீங்க போங்க போங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன் நான். அங்கதான் நான் கேட்க, அதை தான் கேசிபி சொல்றாரு. கவர்மெண்ட் போங்கன்னு சொல்லவே சொல்லிய நாங்க நீங்க எல்லாரையும் சேர்த்துக்கோங்கன்னு தானே சொல்றோம். ஆனா நீங்க தூய சக்தி கிடையாது. நீங்க குட்காக்கள் மட்டும் இல்ல, பாஸ்கர்கள் மட்டும் இல்ல, பிஜேபியில இருந்து போஜராஜன் வந்தாலும் சேர்த்துக்குவீங்க, அதுக்கும் நியாயம் கற்பிப்பீங்கன்ற. நீங்கள் மகா பெரிய வாஷிங் மிஷின் போயிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்காரு. நான் அவங்களுக்கு சேர்க்க வேண்டாம் சொல்லவே இல்ல. காத்துருங்க, நான் மீண்டும் வரேன் கேசிபி. மதிவாணன், மணி அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து நீங்க பேசுறது சரி. தூய சக்தின்னு சொல்லிட்டு அதிமுகவை ஊழல் சக்தின்னு பிரச்சாரத்துல எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு 2 பேர் பிரதானமா இருக்கிறவங்க குற்றச்சாட்டு பின்னணி ஏன் சேர்க்கிறாங்க? மாரல் கிரவுண்ட்ல கேள்வி வந்து போச்சு. நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுனால சில விஷயங்களை பேசிட்டு தான் சொல்லணும். இப்போ தூய சக்தி என்பதற்கும் தூய்மையான அரசியல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். தூய்மையான நிர்வாகம், தூய்மையான அரசியல், லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகம் என்பதைத்தான் விஜய் அவர்கள் மீனிங் பண்ணி தூய சக்தியா நான் இருப்பேன். பர்சனலா இல்லை, பர்சனலா வந்து 2 கோடி பேர் இருக்காங்க தாவேக்கால, எல்லாம் தூய சக்தி ஏஞ்சல்ஸ் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அவரே பல பேரை வெளியேற்றிட்டு இருக்கிறாரு, பல பேரை வந்துட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. அதனால தவறாக புரிந்து கொண்டு நம்ம வியாக்கியானம் பண்ண வேணாம். அவர் என்ன சொன்னார்னா, தூய்மையான அரசியல், லஞ்ச லாவண்யமற்ற, மை கவர்மெண்ட், மை அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி கிளீன், அதுதான் ஃப்ரீ ஃப்ரம் கரப்ஷன். அத அவர் வந்து 45-50 நாள்ல பண்ணிட்டாரு. இப்ப நாளைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாலும் சேர்த்துக்குவார். இப்ப நீங்க சொன்ன உதாரணம் பொருந்தும். அதுக்கு இப்படி கேள்வி இல்ல, அதாவது இல்ல சார், நீங்க லாஜிக்கா பேசுனீங்கன்னா இது லாஜிக் क्वेश्चन தான். வரேன் உங்க கேள்விக்கு பதிலுக்கு வரேன். ஆனா முதல்ல இந்த தூய சக்தி, தூய சக்தினா இது ஏதோ அப்ஸ்ட்ராக்ட்டா நிக்கிற மாதிரியும், இது டிஎஸ் அதெல்லாம் எலெக்ஷன் இப்போதையில பேச. சரி, தூய சக்தி விட்டுருங்க. நிர்வாகம் தான். இருங்க சார், அதாவது பாயிண்ட் டேக்கன் சார். ஊழலற்ற நிர்வாகத்தை தருகிறாரா இல்லையா? இல்ல இல்ல, அத தான் 5 வருஷம் கழிச்சு மக்கள் பார்க்க. இல்ல இல்ல சார், விஜய் பாஸ்கரை சேர்த்தாரா, அந்த பாஸ்கரை சேர்த்தாரா, இதெல்லாம். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கட்டுங்களா? நீங்க சொன்னீங்க ஒரு பாயிண்ட், அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னார்ல, அவங்க தீய சக்தி, இவங்க எல்லாம் ஊழல் சக்தின்னு, அதுக்கு என்ன அர்த்தம்? அதிமுக ஊழல் சக்தினா அதிமுக 1.5 கோடி பேரும் ஊழல்னு அர்த்தமா? அப்படிதான் நம்ம எடுத்துக்குவோமா? நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன். தலைமை பொறுப்புல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், அவர் தான் முதல்வராக இருந்தார். மதிவாணன், நீங்க தேர்ந்த அரசியலை பார்க்கக்கூடியவர், நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுல இருக்கிற விஜயபாஸ்கர் கிடையாது, கரூர் விஜயபாஸ்கர் கிடையாது, எஸ்பி வேலுமணி. நான் அப்படி எதை பத்தி யாரையும் டிஃபெண்ட் பண்ணல. பாருங்க, பிராங்கா சொல்றேன், நீங்க வந்து 100% கோல்ட வச்சுன்னு ஜுவல் செய்ய முடியாது, கொஞ்சம் பித்தளை கலந்துதான் ஆகணும். அதான் நடைமுறை, அதுதான் பிராக்டிக்கல். இப்ப மணி சொன்னாரு, அதாவது வந்து இந்தியாவிலே போற்றக்கூடிய தலைவர்கள் காந்தி, பெரியார்னு, அந்த 2 பேரும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இல்ல, தெரியுமா? 2 விஷயம் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். தங்கம் உதாரணம்னா நீங்க சொல்ற உதாரணம் கரெக்ட். நம்ம மருந்து உதாரணம்னா விஷத்தை ஒரு துளி கூட கலந்துட முடியாது. கரெக்ட். ஊழல்ன்றது தங்கமா? அதாவது நான் என்னன்னா, ரொம்ப மயிர் பிளக்கும் வாதங்கள்ல நம்ம இதுக்குள்ள போவேன். என்ன சொல்றேன்னு சொன்னா கடக்கல. நான் என்ன சொல்றேன்னா, நடைமுறை அரசியலுக்கு இதெல்லாம் தேவைங்க. தேர்தல் அரசியல்ல இருக்க எந்த கட்சியும்
எந்த கட்சி வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர்ஸை வேண்டாம் தள்ள மாட்டாங்க. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் உடனே தேர்தலில் ஜெயிச்சிட்டா கதை முடிஞ்சுதான்னு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 5 தொகுதி 6 தொகுதியாக இருக்கு. ஒரே தொகுதியில் தான் அதிமுக ஜெயிச்சது. விராலி மலையில் இவர் ஜெயிச்சாரு. 62,073 வாக்குகள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காரு. தொடர்ந்து ஜெயிக்கிறாரு. ஸோ மக்கள் ஆதரவு இருக்கிற சில தலைவர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கு. தண்டனை வரல. தண்டனை வந்தா அவர் கரெக்டா சொன்னார். பழனிசாமி கரெக்டா சொன்னார். அதாவது இந்த அரசு அவர்கள் தண்டனையை நீர்த்து போக செய்யவோ, குற்றத்தை நீர்த்து போக செய்யவோ, அவர்களுக்கு தப்புவதற்கோ உதவி செய்துனா அந்த ஒரு கேள்வி நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப மணி அவர்கள் சுட்டி கேட்டியதான் இப்ப விஜய் அவர்களை நீங்க மத்த டொமைன்குள்ள ஏன் கொண்டு வர முடியலன்னா, ஒரு மக்கள் புரட்சி மாதிரி நடந்த தன்மை, எல்லாரும் எதற்காக எதுவுமே வேண்டான்னு வந்து வாக்களிச்சிருக்காங்கன்ற ஒன்று. அப்படி ஒரு நெருக்கடி இருக்காங்க இல்லைங்க. அப்படின்னா 118 தாண்டி இருக்கு. இல்ல இல்ல ஒரே 107ல ஏங்க நிக்கிறாரு? புரட்சி கிரட்சின்லாம் பேசுறீங்க. அதெல்லாம் கிடையாது. 200 பேர் 200ல ஜெயிச்சிருக்கணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க சொல்லியாச்சு. இப்ப நீங்க திமுக இன்றைக்கு கூட நடந்த விழாவில் திரு ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாங்க? செந்தில் பாலாஜி ஊழல் சக்தி, திமுக குடும்பம் ஊழல் சக்தின்றாங்கல்ல. சரி, அதெல்லாம் நிரூபிக்க கனிமொழி பேசுறாங்கல்ல. குஜராத் வடநாட்டுல இருந்து வாஷிங் மிஷின் வந்துச்சுன்னு வைத்தியலிங்கத்தை எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்தாங்க? அங்க ஒரு லேட்டஸ்ட் உதாரணம். அவங்களுக்கு அருகதை இருக்கிறதா? நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் நீங்க குறை சொல்றீங்கன்னா நீங்க அதை செய்யாம இருந்திருக்கணும். நீங்க அதை செஞ்சுட்டு வடநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா உங்ககிட்ட பெரிய வாஷிங் மிஷினே இருக்குதா? அதுல எல்லாரையும் போட்டு கனிமொழி இதை பேசலாமா? அவங்க பேசக்கூடாது. ஆமா, விஜய் பேசலாம், விஜயன் பேசலாம், சரி நான் பேசலாம். ஆனா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இல்ல, உங்க தலைப்பிலே இருக்குது வாஷிங் மிஷினை தமிழ்நாட்டுக்கு வந்து இப்பதான் வந்து வாஷிங் மிஷின் இப்போ அங்க வந்து அதாவதுங்க, நான் வந்து இவங்களை சேர்த்துக்கின்ற நான் ஆதரிக்கவில்லை. ஓகே, இது வந்து ஒரு தவறான முன்னெடுப்பு தான். ஆனா நம்ம இங்க உட்கார்ந்து மேடையில பேசிக்கலாம். பிராக்டிக்கல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இது போன்ற மக்கள் தலைவர்கள் மாவட்ட அளவுல, மாநில அளவுல இருக்கிற இன்னைக்கு பாருங்க 10-20 பேர் வராங்க. எந்த கட்சிங்க வந்து, அதாவது எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல இருக்கிற எந்த கட்சி வந்து அப்படி சூஸ் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியாது. நீங்க இல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது வந்து அதிமுகவினருக்கு வந்துங்க நேச்சுரலாவே ஒரு நட்பு சக்தியா தாவேக்கா இருக்குதுங்க. வேற எங்கெங்க போவாங்க அவங்க? வேற எங்க போவாங்க? இவங்க எல்லாம் அரசியல் விட்டு துறவரமா இல்ல அன்டச்சபிலிட்டின்னு விட முடியுமா? மணி அவர்கள் தொடங்கினதுனால நான் அவர்கிட்ட வந்துட்டே இல்ல என்ன செய்ய போகிறார் விஜய்க்கு பதில் இல்ல, நான் திரும்ப வரேன். இல்ல இதை மட்டும் முடிச்சிடுறேன். நிச்சயமாக அவர் கூலா இருப்பாரு. இவங்களை தப்பி வைக்கவோ ஸ்டாலின் செஞ்சா மாதிரி அல்லது திமுக ஆட்சி செஞ்சா மாதிரி கட்சிக்காரன்றதுக்காக தப்பி வைக்கவோ நீர்த்து போக செய்ய மாட்டாரு. இட் வில் லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அவ்வளவுதான். நடைமுறை அரசியல் பிராக்டிக்கலா யாருங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட வாஷிங் மிஷின் இல்லையான்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, அவங்கள யாரையும் நாங்க தப்பி வைக்க மாட்டோன்ற இதை எப்படி? அதாவது இது ரொம்ப தவறான வாதம். இந்த கேள்வியை கேட்பதற்கு கனிமொழிக்கு தகுதி இல்லை என்பது நான் ஒப்புக்கொள்கிறேன். வைத்தியலிங்கம் மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி உட்பட ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களை திமுகவில் சேர்த்திருக்கக்கூடிய திமுக தலைவர், எம்பி கனிமொழி அவர்களுக்கு அதை கேட்பதற்கான தார்மீக உரிமை இல்லை. அது உண்மை. இது கனிமொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ திமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கிடையாது. இந்த மேண்டேட்டை வந்து அவர் குறைச்சி மதிப்பிடுறார். சீட்டை வச்சு பார்க்குறார். 107 சீட்டுன்னு 35% யாருமே வாங்காது. வாக்களித்தவர்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட வாக்களிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை இன்னைக்கு சதிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே சில காம்ப்ரமைஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து வழக்கமாக அரசியல்வாதிகள் பதவிக்காக துடிப்பவர்கள், அலைபவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது. இந்த மேண்டேட்டோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியல. இது ஒரு புரட்சி இல்லைன்றீங்க. இது ஒரு புரட்சி என்ன பொறுத்த வரைக்கும். 35% எதிர்த்து இருக்காங்க. எப்படிங்க புரட்சின்றீங்க? நான் முடிச்சிரேன் சார். கூட நான் ஒத்துக்குவேங்க. நான் முடிச்சிரேன். 35 தாங்க பேசிட்டேன். நீங்க பேசும்போது நான் பேசல சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் 35%ன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா எல்லா காலத்திலுமே 35%, 30 to 35% தான். அவங்க வேண்டாம் என்று வாக்களித்தவர்கள் தான் 60%. ஸோ இதுதான் சிஸ்டம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த கூட்டணி கட்சியுமே இல்லாமல் பல தொகுதிகளில் மக்களுக்கு வந்து அவங்க எம்எல்ஏவே யாருன்னு தெரியல. இன்ன வரைக்கும் உண்மை அது. அப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்திருக்குது. அந்த மேண்டேட்டுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா இப்படிலாம் செய்ய மாட்டீங்க. அந்த மேண்டேட்டை புரியலன்னா தான் இப்படிலாம் பேசுவீங்க நீங்கள். அதாவது நம்ம இன்றைய தேதிக்கு நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா,
இப்போ திரு வைத்திலிங்கம் அவர்கள் மீது நீதிமன்றத்திலேயே டிவிஏசி, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற எஸ்சிசி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் காக்னிசன்ட் நிறுவனம் ஒத்துக்கொண்டு ஃபைன் கட்டியிருக்காங்க. அது அஃபென்ஸ் நடந்தது ப்ரூவ்டு. ஆனால் டிவிஏசி என்ன ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட்டில், நோ அஃபென்ஸு அப்படின்னு சொல்லி க்ளோசர் ரிப்போர்ட்டுக்கு ஃபைல் பண்ணுறாங்க. அது தவறு. அதே போல் ஓபிஎஸ்ல எஃப்ஐஆரே போடலை, சட்டமன்றத்தில் சொன்னது. அப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஏதேனும் காப்பாற்றக்கூடிய முயற்சிகள் நடந்தால் நம்ம அதைய குற்றம் சொல்லலாம். வெறுமனே கட்சியில சேர்த்துனது நீங்க எப்படி பார்க்கணும்னா, குறைஞ்சபட்சம் 2 ஊழல்வாதிகள் சட்டமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு தான் மணி சார் சந்தோஷப்படணும். திரும்ப இன் லியூ ஆஃப் மெம்பர் பார்ட்டி மெம்பர்ஷிப் இல்ல திரும்ப வர மாட்டாங்க. திங்ஸ் ஸ்டாண்ட்ஸ் டுடே ஹைபோதட்டிக்கலா பேச முடியாது. இன்னைக்கு என்ன கிடையாது, அதாவது நடக்கிறப்ப பேசலாம். இன்னைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது. 2 நீங்க மணி சாரோட இதுலயே எடுத்துக்கங்க. அந்த 2 பேர் சட்டமன்றத்திலிருந்து குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய அதாவது அந்த நம்பிக்கை ஏற்படுத்திருக்காரு. ஏன்னா அடுத்தது இப்ப நீங்க கேட்ட மாதிரி செந்தில் பாலாஜியை சேர்த்துட்டா இன்னும் ஊழல் குறைஞ்சிரும் சட்டமன்றத்துல இல்லையா? அதுவும் இருக்குதுல்ல. அந்த நம்பிக்கையை விஜய் ஏற்படுத்துறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதாவது யார் யார் அதிகமா ஊழல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் தன்னை கூட சேர்த்துக்கிட்டா பாலாஜி போயிடக்கூடாது இல்ல. அவங்க அது மாதிரி பேசி இல்ல, யார் யார் அதிகமா ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சட்டமன்றத்தை இப்ப கணக்கெடுத்து குற்றச்சாட்டு யார் அதிகமா அவங்கள சேர்த்துக்கிட்டாருன்னா சட்டமன்றம் தூய்மை ஆயிடும்ல. இல்ல இதெல்லாம் யார் பேசுறாங்கன்னா பொதுச் செயலர் பதவி ஏலத்துக்கு எடுத்து, முதலமைச்சர் பதவியை ஏலத்துக்கு எடுத்து, அப்படிப்பட்டவங்க இதையெல்லாம் பேசி இதெல்லாம் அப்புறம் அதாவது பொதுச் செயலர் பதவியில 20 கோடி செலவு பண்ணவங்க தான் முதலமைச்சர் பதவி ஏலத்துக்கு. நீங்க தான் தூய்மை நியாயத்தை பத்தி பேச இல்ல. ரெண்டு பேரும் பேசி முடிக்கிட்டோம். குதிரை பேரத்தை பத்தி பலவீனமா இருக்கிறாங்க, பேசி முடிக்கிட்டோம். இப்ப இல்ல சார், அவங்க பாஸ்கர்களை காப்பாத்தணும்ல சார், விஜய் பாஸ்கர்களை. அவங்க தூய்மையான சக்தி இவங்க போராடணும்ல. இல்ல இப்போ வேற வழி இல்ல. இப்ப 2 விஷயம் தாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப தாவேகாவுல அவங்க இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு பின்னணி உள்ளவங்களை சேர்க்கல அப்படின்னா உங்களுக்கான தார்மீக குரல் கூட இன்னும் வலுவா இருக்கும்ல. இப்போ உங்கள்ட்ட ஒரு வாஷிங் மிஷினா எனக்கு ஒரு வாஷிங் மிஷின், பாஜகவுக்கு உனக்கா இருக்கிறதல்ல எனக்கா இருக்கிறது இல்ல. எங்க வாஷிங் மிஷின்? அதாவது அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு ஏதாவது உடந்தையா இருக்குது அரசாங்கம்? இன்றைய தேதிக்கு இதுல அதிகமா குரல் கொடுக்கிறது யாரு? திமுக. அவர்களுக்கு அந்த தார்மீக உரிமை இல்ல. அடுத்து இடதுசாரிகள், அத சரி வெச்சுக்கோங்க, இடதுசாரிகளை ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க. தேதிக்கு அவர்கள் சட்டமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கட்சியில உறுப்பினராக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல். இல்ல நான் ஒன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு ரீல்ஸ் காலமா இருக்கு. நாளைக்கு கேண்டிடேட் போட்டாங்கன்னு வைங்க, இன்னைக்கு நீங்க பேசினதையும் எடுத்து போட்டு உங்களையே கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க. கேசிபி கேட்கட்டும்னு சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு வருவீங்க. இளைஞர்கள் ஏன் மக்கள் அவங்கள தோற்க கூட அடிக்கலாம். இல்ல அது வேற. மக்கள் அது தோற்க இல்ல கூட கேசிபி இல்ல ஒரு விஷயம் கேசிபி இல்ல. நான் ஒரு இடம் தான் நம்ம தார்மீகம்னு பேசிட்டு நம்ம மக்கள் அப்படிங்கன்னா இல்ல. நான் ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். தாவேக திரு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசவே கூடாது. இல்ல நான் சொல்றது, இவர்கள் எல்லாம் அமைச்சராக போறாங்க தாவேகாலன்னு சொல்லி எவ்வளவு விவாதம் நடந்தது. கடைசி அது நடந்ததா என்ன? நடக்கல. ஓகே, ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க, அதுக்கு நன்றி சொன்னாங்க, அதோட கதை. நம்ம யூகமா யூகமா பேசாதீங்கன்ற நடக்காத விஷயத்தை ஹைப்போதெட்டிக்கலா எடுத்துட்டு நிப்பாங்களான்றதே தெரியாது. திமுகல செந்தில் பாலாஜியை காப்பாத்துனாங்கன்னு என்ன ஆதாரம் இருக்குது? 471 நாள் சிறையில இருந்தார் சார். இப்ப விஜயபாஸ்கர் இருப்பாரா சிறையில? சிறையில் இருக்கும்போது மினிஸ்டர் வித்அவுட் போர்ட்ஃபோலியோ வைலி வாஸ் எ பிரசிடென்ட் மினிஸ்டர் எடப்பாடி தார்மீக அரசியல் பத்தி பேசுறாங்க. ஏங்க சிறையில இருக்கிற ஒரு கைதியை மினிஸ்டரா வச்சு எடப்பாடி தார்மீக அரசியல் பத்தி பேசவே உள்ளனா அப்புறம் எப்படி பேசுறது? கவுண்டர் பண்ணினே இருந்தாருன்னா என்ன பேசுறது? பலவீனனா அப்படிதான் கவுண்டர் பண்ணனும். பேசவே உள்ளல வில்சன் பேசு. அப்புறம் கூட கேள்வி பதில் மாதிரி பேசிட்டே இல்ல வில்சன் ப்ளீஸ் இப்ப நான் என்ன கேக்குறேன், செந்தில் பாலாஜி 471 நாள் சிறையில் இருந்தார்ல, அதே மாதிரி இவங்க உடனே நாளைக்கு மத்திய அரசுகிட்டயோ மற்றவர்கிட்டயோ அமலாக்கத்துறையிலயோ அழுத்தம் கொடுத்து உடனே விஜயபாஸ்கர் மேல வழக்கு தொடுக்கிறதுக்கு குட்கா வழக்குல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, எம்டிஎம் குட்பா கிட்ட 14 லட்சம் மாதம் பெறுகிறார் அப்படின்னு சார்ஜ் ஷீட்ல சிபிஐ ஃபைல் பண்ணிருக்கு. சார்ஜ் ஷீட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்போ இது சீரியஸ் சார்ஜா இல்லையா? அப்போ இதுல எப்படி ப்ரொசீடிங்ஸ் இருக்கும்? அப்போ இன்னொன்னு என்னன்னா, நீங்க நல்லா எடுத்துக்கோங்க. இப்ப நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் சொன்னேன்ல, கையும் களவுமா பிடிக்க வேண்டியதை
நீங்க நைட்டு 2:30 மணிக்கு போய் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசை பிடிக்கிறீங்களா? இந்த விஷயத்துல என்ன ஆச்சு? யாரை பிடிச்சீங்க சொல்லுங்க. முதல் விஷயம் அதுதான் சார். அதுல யாரை பிடிச்சீங்க? யார் கேமரா எடுத்து வீடியோ எடுத்தது? வீடியோ எடுத்தது யாரா? அந்த வீடியோ வெளியிட்டது யாரு? வீடியோ வெளியிட்டது கூட கைது பண்ணலையே. அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக கலைச்சிட்டு திமுகவோட இணைச்சிட்டாங்களா? வில்சன் பேசுறது அப்படித்தான் இருக்கு. இவர் அதிகமா பேசுறது திமுகவுக்கு ஆதரவா செந்தில் பாலாஜிக்கு அதுதான் பேசுறாரே ஒழிய அவர் என்ன சார், அவர் என்ன கேக்குறாருன்னா, நான் என்ன செய்றேன், கேசிபி வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாரா? நாளைக்கு விஜய் நாளைக்கு இருந்தாலும் இருக்கலாம், அடுத்த சனிக்கிழமை சொல்ல முடியாது. 10 வருஷம் நடுத்தேர்வுல நிறுத்தி வச்சிருந்தீங்க. இந்த சந்தேகம் 10 வருஷம் நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, அப்ப அதிமுக கட்சியை நீங்க கபலீகரம் பண்ணி வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மீது இல்லாத ஒரு குற்றச்சாட்டை, ஏன் அவர் மீது ஒரு காலத்துல ஒரு கொலை வழக்கே இருந்தது, அவர் அதுல நிரபராதின்னு நிரூபிச்சு கூட வெளியே வந்தார். இல்ல இப்ப சிக்கல் என்னன்னா, பாயிண்ட் வரேனே மதிவாணன், இப்ப மணி அவர்கள் சுட்டிக்காட்டினது, இன்றைக்கு தாவேகா அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குன்னா நம்ம அதை பத்தி பேசுவோம். ஆனா இன்னைக்கு என்ன சூழல் வந்துருச்சுன்னா, அதிமுகவின் கடந்த காலங்கள் எல்லாம் தாவேகாவோட இணைச்சு பேசுற ஒரு தன்மை வந்திருக்குல்ல, அததான் மணி அவர்கள் சொன்னார். அதை தவிர்த்து இருக்கணும். ஏன் தவிர்க்கலன்றதான் இப்ப தவிர்த்து இருக்கணும்ன்றதாங்க சொல்றேன். ஆனா பியூர் பாலிடிக்ஸ்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்கலாம். பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற எந்த கட்சியும் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சம் காம்ப்ரமைசஸ் ஆர் நெசசரி. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். அதாவதுங்க, இந்த ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக மே 4ஆம் தேதி இரவிலிருந்து திமுகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. அது நடக்கல. கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு ஒத்துழைக்கல. இப்ப ஆட்சி அமைந்த 50வது நாள்ல 10 வாட்டி பேசிட்டார் முக ஸ்டாலின். இது 6 மாசம் நிலைக்காது, இது வந்து எப்போ வேணாலும் தேர்தல் வரலான்னு எப்படி பேசினாரு? இந்த வேலையை முடிக்க விட்டுட்டு செந்தில் பாலாஜி விட்டு இந்த இவர் தப்பா சொன்னார் வில்சன், 72 பேரை பிடிக்கணும். அதெல்லாம் இல்ல, இது ஆட்சி கவிழ்ப்பு இல்ல. அடுத்த செஷன்ல சபாநாயகரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறோம். அதுக்கு எதிரா நீங்க ஓட்டு போட்டா 15 பேரு, சபாநாயகர் வந்துட்டு தோத்துட்டாருன்னா, சபாநாயகர் ரிமூவ் பண்ணிட்டாருன்னா, இட் இஸ் a slap on the face of government. சரி, அப்ப அது அரசின் தோல்வின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா இது 6 மாசம் இப்ப தாளம். அதனால இவங்களை நம்பிக்கைக்கு ஒரு வாக்கு வந்து 6 மாசம். காமராஜர் கேக்குறாரு, அதை அவாய்ட் பண்ணினேங்கறாரு. அது ஆர்டிபிஷியல். காமராஜர் மேட்டர் அவாய்ட் சொல்லிட்டாருங்க. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காமராஜர் சொல்லிட்டாரு. காமராஜருக்கு there is no grievance. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கொள்கை தலைவர் மாதிரி சொல்லிட்டாருன்றீங்க. அவர் சொன்னதை எடுத்துக்கணும். சரி, பேசலாம். அவ்வளவுதாங்க. திருமணி, இப்போ இது அடுத்த கட்டம் அப்படின்னு பாக்குறப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடந்த காலங்கள்ல இருக்கிற அதிருப்தியின் வெடிப்பா கூட இந்த முடிவுகள் வந்திருக்கலாம். ஆனா தாவேகாவின் இத்தகைய நிலைப்பாடு இந்த ஊழல் எதிர்ப்புன்றதை டைலூட் ஆக்கி எல்லாமே நடைமுறை அரசியல் தான், எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்கன்ற தன்மைக்கு நகருமா, இல்ல இது ஆட்சியை காப்பாற்றுவதற்கான ராஜதந்திரம்னு பார்க்கப்படும்? ராஜதந்திரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாரும் மாதிரி தான் இவங்களுன்றதான் வந்து சேரும். எம்எல்ஏ சீட் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரா இல்லையான்றதெல்லாம் 2ஆம் பட்சம். கட்சியில் சேர்ந்ததே கேள்விக்குறியாகும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இமேஜை பில்டு பண்ணீங்க. ஆகவே மற்றவர்களை மாதிரி தான் நீங்களும் என்ற அந்த ஒரு இமேஜ் தான் உங்கள் மேலே வந்து நிற்கும் இன்னைக்கு. ஏன்னா இது மறுபடியும் நான் சொல்கிறேன், விரும்பி 4 பேர் ராஜினாமா பண்ணுறது கூட ஓகே, அது கூட என்னை பொறுத்த வரைக்கும் அதை குதிரை பேரத்துக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா எந்த நேரமும் ராஜினாமா பண்ணக்கூடிய உரிமை ஒருவருக்கு இருக்கிறது. பட் தீவிரமான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் திரும்ப திரும்ப எல்லாரும் ஊழலை பற்றி தான் பேசுகிறாங்க. குட்காவை பற்றி ஒருத்தருமே பேசலாம், மதிவாணனோ அல்லது வந்து இவர் கேசிபியோ கூட. அது சீரியஸ் சார்ஜ், அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். ட்ரக் கேசஸை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரை சேர்க்குறீங்கன்னா இது மற்றதோடு இது ஈக்குவேட் பண்ண முடியாது. அப்புறம் நாளைக்கு ஹைப்போதெட்டிக்கலாக நீங்கள் பேசுகிறீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அதெல்லாம் போவே வேண்டாம். இன்னைக்கே இந்த நிமிஷமே வந்து நீங்கள் வந்து அந்த மாரல் ஸ்டாண்டர்ட்ஸில் கீழே விழுந்துட்டீங்க. அப்போ யார் வேணால் எந்த குற்றச்சாட்டுகள் உள்ளானவங்களை வந்து நீங்கள் சேர்த்துப்பீங்களா? நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க இல்லைன்றது அது அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. 1. 2வது, இது பெரிய அளவில் வந்து உங்களோட இமேஜை தான் பாதிக்கும் வரும் நாட்களில். எல்லாரும் மாதிரி தான் நீங்களும். அப்போ இந்த மேண்டேட்டை வந்து நாங்கள் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம், அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது, தேர்தல் நேரத்தில் பேசுகிற பேச்செல்லாம் அப்படியே கடந்து போகணுன்றதெல்லாம் மக்களை கொச்சப்படுத்துகிற பார்வை. அது மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாரையும் அப்படி குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏன்னா இந்த மேண்டேட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேண்டேட் வந்து ஒரு அசாதாரணமான மேண்டேட். இது 35%ன்றது 65% எதிர்த்து போட்டாங்கன்றது தவறான பார்வை. எல்லா காலத்திலையும் அப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். அன்ஃபார்ச்சுனேட்லி இது சீட்டா கன்வெர்ட் ஆகல. ஆனால் இந்த வாக்கு என்பது ஒரு பெரிய நம்பிக்கையில போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணான்னு. அவங்க 2 பேரோட மோசமான பாதையில நீங்க இன்னைக்கு போறீங்க. திரு விஜய் அவர்களோடுக்கு இமேஜுக்கு ஒரு சின்ன கரை மாதிரி இந்த இன்னைக்கு நடந்துருச்சா? ஊழல் அப்படின்னா வெறும்
விஜயபாஸ்கர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம அதை கன்ஃபைன் பண்ணி நிறுத்திக்கிட்டு சார் ஊழல் இல்ல அதுல சார், திரும்பவும் சொல்றேன் சார், இந்த நீங்க அதுலயும் அரசாங்கம் தவிர்க்கிறீங்க என்னோட கேள்வி. நீங்க குட்காவை அவரு பேசுங்க, ஒரு ட்ரக் கேஸ் specific-ஆ சார் அது. பிடிக்கிறாரு. இல்ல, நான் வர்றேன். ஸ்பெசிபிக்கா பிடிக்கிறார் அவர். அதான் இந்த அரசாங்கம் அதுல ஊழல்ல டைலூட் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து நம்ம வைக்க முடியாது. அப்ப இது டைலூட் ஆகல அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்பட எல்லோர் மீதும் ஊழல்ல பாரபட்சமற்ற நடவடிக்கைகள் எடுக்கணும். சரி. ஏன்னா இப்ப ஸ்டாலின் அதை செய்யாததுனால தான் தன்னுடைய ஆட்சியவே இழந்தார். ஏன்னா கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன்னாரு, கொடநாட சொன்னாரு, அம்மா மரணம்னாரு, இது எல்லாத்தையும் பேசிட்டு இவங்க மேல அவர் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல, எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப எடப்பாடி பழனிசாமி உள்பட, அந்த ஹைவேஸ் கான்ட்ராக்ட் உள்பட, கொடநாடு உள்பட எல்லா வழக்குகளையும் எல்லோர் மீது, அது irrespective ஆஃப் த பார்ட்டி, எந்த கட்சியாக இருந்தாலும் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். ஏதோ ஊழல்னா ஒரு விஜயபாஸ்கர் மட்டும்தான், மிச்சம் எல்லோரும் புனிதர்கள் அப்படிங்கிற பார்வையை நம்ம பார்க்க கூடாது. அடுத்து எந்த அஃபென்ஸா இருந்தாலும் தண்டிக்கப்படுகிற வரை அவர்கள் வந்து நிரபராதிங்கிறது தான். இல்ல, நம்ம அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்குறோங்க. ஆனா ஒரு மாரல் ஸ்டாண்ட், இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிறப்ப என்ன எல்லாரும் சொன்னாங்க, நீங்க நம்ம என்ன கேட்கலாம், நம்ம மாரல் ஸ்டாண்ட் தான் அவர் அதான் சொல்றேன். அட் பெஸ்ட் என்ன கேட்கலாம், ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லாதவர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். கட்சியில உறுப்பினராக சேர்த்ததற்கு நம்ம இவ்வளவு பேசுறோம். வில்சன், அப்ப அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லலாம், அமைச்சராக்க கூடாதுன்னு சொல்லலாம். அதுதான், அவ்வளவுதான் யாட்ஸ்டிக்கே ஒழிய கட்சியிலேயே சேர்த்த முடியாது. கொண்டு வர வேண்டாம். அது அந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவா நம்ம எடுத்துக்க எல்லாரும் எவ்வளவு பேர் வருவாங்க, நம்ம அப்படி ஒரு ஃபில்டர் போட முடியாது. இல்ல விஜயன், நேத்து வரைக்கும் நம்ம பேசணும் கட்சியில சேர்க்க கூடாதுன்னு. இப்ப சேர்த்துட்டாங்கல்ல, இப்ப அதை டிஃபெண்ட் பண்ணிடணும். சேர்க்கலாம், ஆனா நாளைக்கு எதுவும் கொடுக்க கூடாது. கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொடுத்தாலும் விசாரணையை பாதிக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வச்சுட்டே போவோம். வில்சன் என்ன சொல்றாரு, சேர்க்க கூட சேர்த்தாச்சு, அதுக்கப்புறம் அமைச்சரவை கொடுப்பாங்க, அப்புறம் அமைச்சரவை கொடுத்தா பெரிய இலாக்கா கொடுக்கல, துணை முதல்வர் அப்படி நம்ம சொல்லிட்டே போயிடலாம். கோல்ட் போஸ்ட தள்ளிட்டு இதெல்லாம் வந்து ஒரே வார்த்தையில நீங்க சொல்ற முதல்ல ஒண்ணு தெரியுமா, பை எலெக்ஷனே நடக்குமான்னே தெரியலங்க. அது வேற ஒரு தலைப்பு. பை எலெக்ஷனே நடக்க சாத்தியக்கூறு இல்ல. இதுதான் என்னுடைய இல்ல, அது முக்கியமான டெவலப்மெண்ட் நம்ம பேச வேண்டியது. நான் வந்து இன்னைக்கு திரு கார்த்திகை நெறியாளரோட ஒரு அதுல நான் வாய்ப்பே இல்ல. ஒரு பாயிண்ட்ல எனக்கு சொல்லுங்க, எலெக்ஷன் நடக்கலனா கூட தாவேகாக்கு தான் ஆதாயம், எலெக்ஷன் நடந்தாலும் தாவேகாக்கு தான் ஆதாயம். என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இன்னைக்கு 127 இடத்துல தான் இருக்குது, 113 இருந்தா போதும் மெஜாரிட்டிக்கு அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு காங்கிரஸ் கூட இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம், நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்றேன், 108 இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க, தனியா நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓட்டு பர்சன்டேஜ் விட்டுருங்க, தனியா நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால், அதே தூய சக்தி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா கூட 10% கிட்ட கூட்டணி கட்சிகள் சேர்ந்துருக்குது. அப்போ நீங்க 35 45 ஆகும், இல்ல 50 கூட ஆகும், அந்த நம்பிக்கை இல்லாம ஏன் இந்த ஒரு இழிவான வேலையில இறங்குறீங்கன்றதுதான். சரி, அதாவது இவரு கேசிபி சொன்னதுல நான் உடன்படுறேன். இடைத்தேர்தலே நடக்குமான்ற, ஏன்னா இன்னைக்கு 3 மாநிலங்கள் காலியா இருக்கிறத பண்ணியிருக்காங்க, ஆனா 7 தமிழ்நாட்டில் இருக்கு. அதை வச்சுட்டு பாஜக என்ன பிளே பண்ண போது, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கார் இன்பதுரை, இவங்களுக்கு அனுமதிக்க கூடாது. இந்த தனி தலைப்பு நம்ம நாளைக்கு விரிவாகவே பேசலாம். அதனால என்ன பொறுத்தவரையில ஒரு தேர்தல் அரசியல்ல இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரி சமரசங்கள் செய்து கொள்ள நான் ஒரு கேள்விதான். மணி அவர்கள் வில்சன் சொன்ன மாதிரி திரு விஜய் அவர் மாற்று முகாம்ல இருக்கிற வில்சன் அவர்களே சொல்றாங்க, உங்களுக்கு அப்படி ஒரு கம்பல்சனே இல்ல, ஏன்னா சமூகம் வேறொன்றா மாறி இருக்குன்றப்ப ஏன் அந்த நெருக்கடிக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்கன்னு. கம்பல்சனுக்கு இதை செய்யலைங்க. அதாவது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, உங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் ஒரு 6-7 தொகுதியில் வரப்போகுது. அவங்க கட்டமைப்பை பலப்படுத்தப்போ, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவேகா ஒரு ரொம்ப இளைய கட்சி, அவங்களுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க, ஆர்வம் இருக்கு, ஆனா அனுபவம் இல்லை. அதனால வந்து உள்ளாட்சி தேர்தலில் விஜயினுடைய ஒரு முகம் பயன்படாது. சட்டமன்ற தேர்தல் மாதிரி லோக்கல் லீடர்ஸ் யூ நீட், அங்க மேயராவோ அங்க சேர்மனாவோ வரணும்னா, அப்ப அதுக்கு ஆள் இங்க இல்ல. ஆகவே அந்த அதிமுக வரக்கூடிய தலைவர்கள் அதற்கு பயன்படுவார்கள் என்று நடைமுறை அரசியலுக்காக இணைக்கிறார்கள். நான் இப்பவும் சொல்றேன், விஜய் மேல எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. இந்த நிர்மல் குமார் நேத்து சொல்லிட்டாரு, இங்க வந்து சேர்றவங்க தப்பிச்சுக்கலாம்,
தண்டனையிலேருந்து அதை வந்து எதாவது பண்ணிடுவாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு வர மாட்டாங்க, வர முடியாது, நாங்க அதை வந்து தலையிடவே மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதுல ஏதாவது தவறு நடந்தால் நம்ம பேசலாம். 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஜெயலலிதா அவர்கள் பேசினது, திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினதே இருக்கு. ஏதாவது தவறு பண்ணா நாங்க தொலைச்சிருவோம், அதெல்லாம் பேச வேண்டியதுதானே சார். அது அரசியல்வாதிகள் பேசுவாங்க, நடந்தா சொல்லுங்க. அவங்க அப்படி பேசினாங்க. செந்தில் பாலாஜியை மீட்டிங் போட்டு கரூர்ல ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசிட்டு வந்தாரு, அவர் சிறையில இருந்து வந்தோன்னு தியாகி செந்தில் பாலாஜி சொன்னாரு. அதே தானே இங்க இல்ல சொல்லல. விஜய் அந்த நிகழ்ச்சிக்கே வரல, இது வரைக்கும் அவர் தலையே காட்டலாங்க. புசி ஆனந்த் தான் எல்லாம், அதெல்லாம் நீங்க பாக்கணுங்க. see he is sending some signal. அதாவது அவர் வந்து இல்ல விருப்பம் இல்லாம இல்ல, அவர் வந்து செங்கோட்டையனை சந்திச்சாரு, எல்லாரையும் சந்திச்சாரு. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகரன் இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு பெரிய விழா 200 பஸ் வந்திருக்கு. ஏன் விஜய் வரல? இப்ப நம்ம இதுக்கே ஒரு சிம்பல், ஒரு புக் போட்டு படிக்கணும்ல இருக்கு. இது நேர்ல வந்தா ஒரு குறியீடு, வராம இருந்தா ஒரு அப்படியே கூட்டு போனா ஒரு நட்பு, வெளியே வாசல்லே வச்சிட்டு போனா ஒரு நட்பு. இவங்க அவ்வளவுதான் ஒர்த்துன்னு நினைக்கிறாருன்றாரு. அவ்வளவுதான். அது அவர் வந்து அப்படி சொல்ல அர்த்தம். இதுல போய் தான் இன்வால்வ் ஆயிக்க வேணாம், பட்டுக்க வேணாம்னு நினைக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம், 7 தொகுதி இடைத்தேர்தல் சொல்றீங்களா, இப்ப இந்த ரிஸ்க் எடுக்கிறாருல்ல, இந்த ஒரு கெட்ட பேர் எடுத்து இந்த ரிஸ்க் எடுக்கும்போது அதுல ரிவர்ஸ் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு ரிவர்ஸ் பேசலாம். எப்படி எதிர்கொள்ள போகிறார் விஜய் இந்த குற்றச்சாட்டு அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசணும். மணி, இப்போ நீங்க சம்மப்பா விஜய் அவர்கள் எதிர்கொள்வதுதான் இனி அவர் மேலதான் பிரஷர் பில்ட் ஆகும்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குங்க. அவர் எது பத்தியுமே கருத்து சொல்ல மறுக்கிறார். அவர் சார்பாக, அவர் கட்சி சார்பாக கூட வந்து யாரும் பெரும்பாலும் விவாதங்களில் பேசுவதில்லை. இங்கு பேசிய நண்பர்கள் கூட வந்து அவங்க தாவேக்கோட அதிகாரப்பூர்வ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிடையாது. ஒரு வினோதமான விசித்திரமான சூழ்நிலையை தான் தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியாக அவர்கள் மாறிய பிறகும் அவர்கள் சார்பாக யாரும் பதில் சொல்வதில்லை, முதலமைச்சர் பேசுவதில்லை. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, இது நிச்சயமாக இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. முக்கியமான இஷ்யூஸில் முதலமைச்சர் பேசணும். முதலமைச்சர் சார்பாக பேசுபவர்களை வந்து பெரிய இஷ்யூஸில் நம்ம வாய்ஸாக எடுத்துக்க முடியாது. ஆகவே கட்சி சார்பாகவும் அரசு சார்பாகவும் பிரதிநிதிகளே இல்லாமல் அவர்களை பற்றியே நாம் தினமும் விவாதிக்கிறோம். இது ரொம்ப ஆரோக்கியமற்ற ஒரு போக்கு என்று தான் படுகிறது. மதிவாணன், எப்படி இந்த இஷ்யூ இருக்குல்ல, குதிரை பேரமோ எப்படி எதிர்கொள்வாங்க? போன சுற்றுல உங்களுக்கு அதை சொன்ன விஜய் வந்து அவரை வந்து இதுல இன்வால்வ் பண்ணிக்கல. இந்த செட் ஆஃப் லீடர்ஸ், அதாவது கேட் கிராஷ் நடக்குது இல்ல சனிக்கிழமை, அதே போல இப்ப கேட் கிராஷா? ஆமா, கேட் கிராஷ் தான் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாரையும் ஈர்க்கல, அவங்கவுங்க கதவை உடைச்சிட்டு வந்துருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி கூட்டம் தான் இருக்கு. நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. அதிமுக பெரிய வரலாறு கொண்ட இயக்கம் சார். தமிழ்நாட்டை மிக அதிக காலம் ஆண்ட ஒரு கட்சி. இன்னைக்கும் 48% வச்சிருந்த கட்சி. ஆனா இது எடப்பாடியினுடைய திருவிளையாடல் தான் இந்த நிலைமைக்கு இதை கொண்டு வந்து வச்சது. எப்படி எதிர்கொள்வாங்க? அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம், குவயட், கலெக்டடா இருப்பாருங்க. அதாவது இந்த விசாரணைகள் இதுல எதுவுமே பட்டுக்க மாட்டாருங்க. அது தன் வழியே போவன், தண்டிக்கப்பட்டால் தண்டிக்கப்படுவார்கள். அவ்வளவுதான். சுருக்கமா எப்படி சொல்லு, எப்படி எதிர்கொள்வாங்க? அதிமுக என்ற ஆலமரத்துல சில சருகுகள் விழாம ஒட்டிட்டே இருந்துச்சு. அதனால புது இளம் குருத்துக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இது ஒரு வாய்ப்பா கிடைச்சது. அந்த வாய்ப்பை விஜய் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த களங்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால இனி அந்த ஆளுமரம் தொழில். விஜய் அவர்கள் எப்படி அதிமுக ஒவ்வொரு வேராக இப்ப ஆணி வேரையே வெட்ட ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி. மிக விரைவில் அவரே திமுக சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம நேர்மையை பத்தி பேசுறோம். நேர்மையை வந்து நம்ம வெறும் விஜயபாஸ்கரோட மட்டும் ஒப்பிடக்கூடாது. இப்ப எலெக்ஷன் நடந்தது, தேர்தல் ஆணைய நிர்ணயித்த லிமிட்டுக்குள்ள எத்தனை தொகுதியில செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். வேணா தாவேக்கால கொஞ்சம் பேர் வெறும் 5 லட்சம் தான் செலவு பண்ணாங்க. பெரும்பாலான தொகுதிகள்ல பல நூறு கோடிகள் தான் செலவாச்சு. அப்ப அரசியல்ல ஒரு கட்சியில உறுப்பினர் ஆவதற்காக இதை இவ்வளவு பெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு